இந்த நிகழ்ச்சிக்கு சாக்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் சாருலதாவோட இசை வெளியீட்டு விழாக்கு வந்த அனைவரையும் வரவேற்கும்படி ஹன்சா சக்சேனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக முன்னோடிகளே, தொலைக்காட்சி நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, வந்திருக்கும் கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் சாக்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக என்னுடைய முதல் படம் சாருலதா வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் வருக என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓப்பனிங் என்ன பேச விட்டுருக்காங்க. மைண்டில் 10 விஷயம் ஓடிட்டு இருக்கு. முதல் விஷயம், எப்படி இந்த சாக்ஸ் பிக்சர்ஸ், எதற்கு இந்த சாக்ஸ் பிக்சர்ஸ்? 20 வருடங்களுக்கு முன்பால் பூமாலை என்ற ஒரு சின்ன வீடியோ மேகசின்ல 750 ரூபாய் சம்பளம் வாங்கி வேலை செய்து நான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். சன் தொலைக்காட்சியில் பின்பு ஒரு டெலிவிஷன் மேலாளராக பவனி வந்தேன். பிறகு சன் பிக்சர்ஸ் சிஓவாக இருந்து அதிலிருந்து இப்பொழுது நான் ரெசிக்னேஷன் கொடுத்துவிட்டு என்னோட சொந்த முயற்சி இது சாக்ஸ் பிக்சர்ஸ். இது ஒரு 25 வருஷ டிராவல். அந்த 25 வருஷ டிராவலில் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் இங்கே சக்சேனாவாக ஒரு சாக்ஸ் பிக்சர்ஸாக நிற்கும் போது நான் கடந்து வந்த பாதைகளை என் கூட இருந்த கலாநிதி மாறன் அவர்களை, அவர் குடும்பத்திற்கு நான் இங்கே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய மறக்கக்கூடாது. அவருக்கு நன்றியை தெரிவித்து என்னோட சொந்த முயற்சியான சாக்ஸ் பிக்சர்ஸை நான் துவக்கவில்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஆனால் இண்டஸ்ட்ரியில் சாக்ஸ் பிக்சர்ஸில் ஃபர்ஸ்ட் படம். நான் நிறைய படம் தயாரிச்சிருக்கேன். அதெல்லாம் என் பேர் போடலை. காரணம், போடக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அது நிறைய வெற்றி படங்கள், நான் நிறைய ப்ரொடியூசர்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி படம் தயாரிச்சிருக்கேன். ஸோ நான் தயாரித்த படத்தில் இது முதல் படம் கிடையாது. நான் வெளியிடுற முதல் படம். நடந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையை நான் இங்கே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திருப்பி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ஏதோ பேசிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கேன். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடியே, ஸோ நான் கடந்து வந்த பாதை வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஒரு சின்ன செடிக்கு தண்ணியை ஊற்றி வளர்த்த 10 பேர்ல நானும் வருவேன். அந்த செடி என்னன்னு தெரியும். இப்போ ஆலமரமா இருக்கிறது அந்த செடி. ஒரு சூறாவளி அதை தாக்கிய போது என் வேலை பிடித்துக்கிட்டு நில்றான்னு சொல்லி நான் நிற்பேன். பரவாயில்ல, ஓடிப்போ அப்படின்னு என் கூட இருந்த சக ஊழியர்கள் சொல்லிவிட்டார்கள். சும்மா இருக்க முடியாது, தெரிஞ்ச தொழில் சினிமான்னு ஆயிடுச்சு, செயலையே ஒரு போராடி ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு முதல் முயற்சி தான் இந்த சாருலதா என்ற திரைப்படம். ஆபத்தில் உதவாத நண்பனும், தாகத்தை தீக்காத தண்ணீரும், அரும் பசுவிக்கு உதவாத அன்னமும், தாபத்தை தீக்காத பிண்டீரும் தீயன விலகு என்று ஆண்டோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டோர் சொன்ன கருத்து அது. ஆபத்தில் நிறைய நண்பர்கள் என் கூட இல்லை. ஏன்னா பயம் என்றால் ஃபியர். ஃபியருக்கு அர்த்தம், அவங்க தெரிஞ்சுக்கின அர்த்தம் என்னவென்றால் forget everything என்றான். அந்த ஃபியருக்கு நான் வச்ச அர்த்தம் face everything and rise. அந்த பரிமாற்றம் தான் இந்த சாக்ஸ் பிக்சர்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் தொடர்ந்து இருப்பேன். உங்களோட அன்பும் ஆதரவோட நல்ல தரமான படங்களை வெளியிடுவேன்.
நிச்சயமாக வெற்றி பெறுவேன் உங்கள் ஆசீர்வாதத்துடன். நான் இன்னொரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். அந்த படத்தின் பெயர் சிவானி. தமிழில் தெலுங்கிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நவம்பர் மாதம் அது திரைக்கு வரும். காவ்யா செட்டி என்ற ஒரு கன்னட ஹீரோயின், ஆஸ்கர் பிலிம்ஸ் படத்தை பண்ணிக்கிட்டு இருக்க சந்துருன்ற ஒரு ஹீரோ, மாற்றா நயன் கோகுல் ஒர்க் பண்ண கேவி ஆனந்தன் அசிஸ்டன்டான கோகுல் இதை டைரக்ட் பண்ணிக்கிறாரு. கேரளாவிலிருந்து புது மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டெக்னிக்கலி நான் அந்த யூனிட்டுக்கு சொன்னது அடுத்த ஆண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டில் அட்லீஸ்ட் 4 கேட்டகரியில நீங்க உள்ள போனோம், அதுக்கான முயற்சியை எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது வேலை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60% படம் தமிழில் முடித்து விட்டேன். தெலுங்கில் ஸ்டார்ட் பண்றோம் அடுத்த ஷெட்யூல்ல. டெக்னிக்கலி அது பிரில்லியன்ட் ஃபிலிம் சொன்னதுக்கு காரணம் நான் யாரை நம்பி இறங்கினேன், அதோட கேமராமேன் லக்ஷ்மணனை நம்பி. நானும் லக்ஷ்மணன் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு குள்ளநரி கூட்டம் ஹிட் ஆயிருக்கு, பருத்தி வீரன் ஹிட் ஆயிருக்கு. அதற்கு காரணம் அதோட படத்தில் நடித்தவர்களும் அதோட கதை அம்சமும் கிராமிய கதைகளாக இருந்தாலும் ஸ்டைலிஷ் பிலிம் மேக்கிங், இதுதான் அந்த படத்தோட சக்சஸ். அந்த மீட்டர்ல ஒரு ஆங்கில படத்தை தமிழில் காட்டினா என்ன, ஆங்கில கதையே இல்லை, ஆங்கில படம் போல அப்படி ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் தான் லக்ஷ்மண் காயின் பண்ண இந்த டீம் தான் இது. அது என்னோட அடுத்த முயற்சி. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சி அவர்கள் இங்க இருக்கிறார்கள். அவருக்கு நான் நேரில் சொல்லணும்னு நினைச்சேன், பட் மேடையில சொல்லி அவர் ஆச்சரியப்படுத்தலாம்னு தான் இருக்கேன். பொங்கல் இன்னைக்கு ஒரு டெலிவிஷன் சேனல் ஸ்டார்ட் பண்றேன். அந்த டெலிவிஷன் சேனல் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண அந்த என்னோட உழைப்பை நம்பி அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு நான் உழைப்பேன். ஆனா அந்த டெலிவிஷன் சேனல்ல ஒரு ஒன்லைன், நான் எந்த ஒரு சேனலுக்கும் போட்டியாகவோ பொறாமையின் காரணமாக இதை ஆரம்பிக்கல. மீடியான்றது ஒரு பெரிய பவர். அந்த வரிசையில் நானும் ஒரு வீரனாக சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில், உங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் ஆசையில் தான் இந்த முயற்சி. அது பேஸ் ஆஃப் த சேனல் வில் பி சிறுபட தயாரிப்பாளரை ஊக்குவிக்குவார். சிறுபடங்கள் வெளியிடறதுக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை நானும் ஐயப்பனையும் ரொம்ப பார்த்திருக்கோம். என்னால் ஐயப்பன் கேட்டானா, ஐயப்பனால் நான் கேட்டேனா என்ற எங்க விவாதம் எங்கள் குடும்பத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விவாதத்தை தாண்டி என்ன கஷ்டத்தில் இருக்கும் போதும் என் கூட இருந்த இந்த ஐயப்பன் குடும்பத்தினருக்கு நான் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். ஐயப்பன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் என்று மேடையில் நிறைய பேருக்கு தெரியும். எந்திரன் பிசினஸ் பண்றோம். எந்திரன் பிசினஸ் தமிழ் சினிமாவில் ஒரு ரெக்கார்ட். சங்கர் சார், ரஜினி சார், ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனு. அதுக்கு முன்னாடி சிவாஜின்னு ஒரு படம் தயாரிக்கிறாங்க. சிவாஜி அண்ட் மைனஸ் ஐஸ்வர்யா ராய் அந்த காம்பினேஷனு. சிவாஜி படத்தை ஹிந்தியில சுமார் ஒரு 2.25 கோடிக்கு தான் வியாபாரம் நடந்தது. அந்த தருணத்தில் நான் போய் உட்காடுறேன் பாம்பேல, எல்லாருக்கிட்டும் பேசுறேன். ஃபீட்பேக் வருது, இந்த படம் இவ்வளவுதான் பண்ணியிருக்கு, உனக்கு கிடைக்காதுன்றாங்க. ஆனால் தைரியத்தை விட்டுக் கொடுக்காமல் படத்தை நான் பார்த்து இருக்கிறேன் என்று தனிச்சையாக சென்று மார்க்கெட் செய்து 42 கோடி தியேட்டரில் வசூல் செய்தேன். டிவிடி ரைட்ஸ் 5.5 கோடிக்கு போச்சு. ஆடியோ ரைட்ஸ் 1.5 கோடிக்கு போச்சு. இதுக்கப்புறம் சேட்டலைட் சேனல் ரைட்ஸ் 18 கோடி போச்சு. ஸோ இது அதே காம்பினேஷன் தான். ஸோ மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான தருணம் சினிமாவில். ஒரு பெண்ணை போல காட்ட வேண்டியதை காட்டணும், நிறையவங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, நல்ல ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி சேர்க்கணும். அது மார்க்கெட்டிங். இந்த படத்துல சமீபத்தில் விஜயாந்தனி நடித்த நான் திரைப்படத்தை ஐயப்பன் வெளியிட்டார். 175 தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜயாந்தனிக்கு அந்த வழி தெரியும், எப்படி தியேட்டர் போடுவது என்று. ஸோ ஐயப்பன் இஸ் an asset to the film fraternity.
நிச்சயமாக தரமான படங்களை வெளியிடுவேன், இது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா சாருலதா will be a different genre. அது காயின் பண்ண ரமேஷ் அண்ட் ஜாரகேஷ் சித்ரா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சிறந்த திரைப்படம். காரணம் கான்சன்ட்ரேன்ஸ் மாற்றான் கதையும் இதுவும் ஒன்று, இதுதான் மாற்றான்னு இங்க பிரியாமணி நடிச்சிட்டாங்க, அங்க சூர்யா நடிச்சிட்டாங்க. இந்த சர்ச்சைக்கு நாங்கள் போகவில்லை. காரணம் எங்கள் படத்துக்கு எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. சத்தியமா சொல்றேன், பிரியாமணிக்கு இந்த படத்தில் அவார்ட். அவ்வளவு சிறப்பாக நடிச்சிட்டார். ஒரு ட்வின் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது பொன்குமார் அவரோட டைரக்ஷன் பத்தி நான் சொல்றதில்லை. அவர் இருந்த இடம் வந்து பாக்யராஜ் சார், ரவிக்குமார் சார், ஒன்னு தமிழ் சினிமாவின் ஆக்ஸ்போர்டு, இன்னொன்னு தமிழ் சினிமாவின் கேம்பிரிட்ஜ். இந்த 2 யூனிவர்சிட்டில இருந்து அவர் வந்திருக்காரு. அவர் என்ன குவாலிட்டி கொடுப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். பிளஸ் பிரியாமணி, ஷீஸ் அன் எக்ஸலன்ட் நேஷனல் அவார்ட் வின்னர், எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட், எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். கூட சரண்யா மேடம், ஸ்கந்தா, வாடா இந்த வேட்டைக்காரன்ல வில்லன் நம்மால. இந்த டீமை ஃபைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ரமேஷ், நான் ஃபர்ஸ்ட் தாய் பிலிம் அலோன ரைட்ஸ் வாங்கி பண்ண ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. 420 சிஜி ஷாட். ஸோ அதுவே உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் அந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா, like the other industry giants have come for this. Dwarakesh Chitra is releasing in Karnataka, Geetha Arts in Telugu, and almost finalization 7 Arts, Vijay Kumar in Malayalam. நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இது படம் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வெளியிடுவேன். இது தமிழ் சினிமாவில் அதிகமாக தியேட்டர் விழுன்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ பொன்குமார் அண்ட் சுந்தர் சி பாபு, they have rocked together and it's come out an awesome film. ஸோ நீங்கள் அதை நிச்சயமாக நீங்கள் ரசிப்பீங்க. ஸோ இது நானே பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க.